நம்மளுக்கு ஆகாரம் கொடுத்தார், நம்மளை ஆசீர்வதித்தார். ஆமென். 7வது நாளில் நம்மளை அபிஷேகிக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். 7வது நாளில் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போகிறார்? அபிஷேகிக்க போகிறார். ஆமென். அதிக ஜெபத்தோடு இருங்க, அதிக ஆண்டுக்குள்ளாய் நடந்து போங்க. அல்லேலூயா. கவனிங்க, இந்த அந்தரங்கம் வாழ்க்கை என்பது எல்லா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு கிரகிக்க முடியாத அல்லது யோசிக்க முடியாத ஒரு பார்ட்டாகவே இருந்திருக்கு. அந்தரங்கம் நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல, பட் ஆனால் ஆவியானவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்தரங்கம் என்பது மை டார்க் லைஃப், என்னுடைய மறைக்கப்பட்ட ஒரு பகுதி. அடிக்கடி சொல்லுவேன்ல, என் ஒரு முகத்தை தான் பார்த்துருக்க, நீ இன்னொரு முகத்தை நீ என்ன பண்ணலை, அதுதான் அந்தரங்கம். புரியுதுங்களா? எது? என் ஒரு முகத்தை தான் நீ என்ன பண்ணியிருக்கிற. அப்படி என்ன தான் அடுத்த முகத்தில் இருக்குன்னு தெரியல. எல்லாருமே என்ன சொல்கிறோம், என் இன்னொரு முகத்தை நீ பார்த்த என்ன பண்ண மாட்டேன், வாண்ணா நான் பார்க்க விரும்பல. என்ன சொன்னோம்? வேண்டாப்பா, நான் என்ன பண்ண விரும்பல, ஏன்னா இந்த முகமே எனக்கு என்ன பண்ணலை, தாங்கலை. அல்லேலூயா. கவனிங்க, நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு அந்தரங்க வாழ்க்கை, ஒரு மறைக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. ஒருவேளை இருக்குமே ஆனால் கர்த்தர் அதை பரிசுத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் என்னன்னு நல்லா கவனிங்க. என் அந்தரங்கத்தில் ஆண்டவருடைய உறவும் இருக்குது, என் அந்தரங்கத்தில் சத்துருவுடைய உறவும் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? என் மறைக்கப்பட்ட என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சில காரியங்கள் அந்தரங்கமாகவே இருக்கும். நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன்னு நிறைய பேர் சொல்லுவேன். நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன்னு நான் என்ன பண்ணுறதில்ல, காலுக்கு நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன்னு என்ன பண்ணது அநேகருக்கு தெரியாது. நான் பர்சனல் லைஃப்பில் நான் எப்படி இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும்? எனக்கும். சொல்லுங்கள், எனக்கும் ஆண்டவருக்கும். அல்லேலூயா. எனக்கும் ஆண்டவருக்கும். அதே போல தான் என்னுடைய மறைக்கப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் நான் என்னென்ன தவறு பண்ணுறேன்னு எனக்கும் சாத்தானுக்கும் தான் தெரியும். அஃப்கோர்ஸ் ஆண்டவருக்கும் தெரியும். தாவீது சொல்லுகிறாரு, தேவனே நான் எங்கே போனாலும் நீர் என்ன பண்ணுறாங்க இருக்குது, பாதாளத்துக்கு போனாலும் நீர் அங்கே என்ன பண்ணுறீங்க, பரத்துக்கு போனாலும் நீர் அங்கே என்ன பண்ணுறீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. தாவீது சொல்றாரு, உமக்கு மறைவாய் நான் எங்க போக முடியும்? அல்லேலூயா. ஆண்டவரை மறைச்சிட்டு ஆண்டவருக்கு மறைமுகமா ஒரு காரியத்தை நம்மளால பண்ண முடியுமா? முடியாதுல்ல. எப்படி முடியும்? ஏன்னா அவர் சாயலில் படைச்சு. கவனிங்க, ஏன் கர்த்தருக்கு மறைவா என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னா, எனக்கு பின்னாடி இருக்கிறதோ அல்லது என்னுடைய பார்வைக்கு மறைச்சி பண்ணிடலாம். கவனிங்க, ஆனால் என் கையில் இருக்கிற ஒரு காரியத்தை என்னால் மறைச்சிட்டு, இப்போ என் கையில் இந்த ஃபோன் இருக்குது, என் கையை மீறி இந்த ஃபோன் எதாவது பண்ண முடியுமா? சொல்லுங்கள். என் கையை மீறி இதில் அலாரம் அடித்தாலும், இதில் வெளிச்சம் வந்தாலும், இதில் என்ன ஆனாலும் என் கையில் இருக்கிறதுனால அது என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும். அப்போ ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் எங்கே வச்சுருக்கேன்? உள்ளங்கையில். சொல்லுங்கள், எங்கே வச்சுருக்காரு? அப்போ உள்ளங்கையிலிருந்து நீ மறைமுகமாக ஜெபம் பண்ணாலும், மறைமுகமாக தர்மம் பண்ணாலும், மறைமுகமாக நற்கிரியைகளை செய்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். அதே உள்ளங்கையில் இருந்து மறைமுகமாக தவறு பண்ணாலும், மறைமுகமாக இது பண்ணாலும் ஆண்டவருக்கு என்ன பண்ண நல்லாவே. நான் அநேக முறை சொல்லியிருக்கேன் இந்த காரியத்தை. ஆனாலும் இந்த அந்தரங்கம் காரியம் வரும் பொழுது அது உபயோகமாக இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா கவனிங்க. ஒரு வாலிப பையன் இருந்தானா, அந்த வாலிப பையனுக்கு அதிக பசி எடுத்துருச்சு. என்ன பண்ணிச்சு? அதிக பசி. உடனே வீட்டுக்கு போகிறான். வீட்டில் ஏதாவது சாப்பிட தேடுறான். வீட்டில் அன்னைக்குன்னு பார்த்து என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. கவனிங்க, ஒன்றுமே. அவன் டைனிங் டேபிளில் போய் பார்க்குறான், ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் இருக்கு. ஆனால் அந்த ஆப்பிளில் ஃபுல்லாக புழு. ஆப்பிளில் ஃபுல்லாக என்னது? சாப்பிடணுன்னு வயிறு சொல்லுது, வாய் சொல்லுது. ஆனால் கண்ணு அந்த புழுவை பார்த்து என்ன பண்ணுது? புரியுதா உங்களுக்கு? சாப்பிடணும்னு எது சொல்லுது? என் வயிறும் என் வாயும். ஆனால் என் கண்ணு எதை பார்த்து வேணான்னுது? அதில் இருக்கிற அசுத்தத்தை பார்த்து. அப்போ இவன் ஒரு முடிவு எடுத்தாகணும். இப்போதைக்கு என் வயிறை சமாதானப்படுத்தணும். என் கண்ணை என்ன பண்ண முடியும்?
உடனே யோசிச்சான், வீட்டில் எல்லா லைட்டையும் என்ன பண்ணிடுவான், ஆஃப் பண்ணிவிட்டு, என் கண்ணில் பார்த்தா தானே அந்த புழு எனக்கு என்ன பண்ணுது, நல்லா கவனிக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு பசிக்கு கடகட கடன்னு அந்த புழுவோடு அந்த ஆப்பிள் என்ன பண்ணிட்டாங்க. மறுநாள் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிங்க நீங்கள்? இருப்பானா உயிரோடு? கர்த்தருடைய படைப்பு அப்படி. கவனிங்க, நாய் செத்ததை தின்னுது, நாய் குப்பையில் இருக்கிறத தின்னுது, ஆனால் அதற்கு என்னது, அது பலன். ஆனால் நமக்கு 2 நாள் சாப்பாடு வச்ச உடனே அது கெட்டு போனது சாப்பிட்டா நம்முடைய சரீரம் அப்படி ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா கர்த்தருடைய படைப்பு அப்படி. அல்லேலூயா. நாய் அசுத்தத்தை தின்னோம், நாய் எதை வேணுமானு இது பண்ணோம். ஆனால் நாம் அப்படி இல்லை. நம்ம யாரால்? அவருடைய சாயல்ல, அவருடைய காரியத்தில் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டன்னா என் அந்தரங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வெளியரங்கமாக இருக்கிற, அதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய எசன்ஸ். என் பர்சனல் லைஃப்பில் ஆங்கிலத்தில் இன்டிமேசின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள், என்னது இன்டிமேசி? பர்சனல் லைஃப்பில் ஒரு 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 என்னது, ஒரு ஒழுங்கு. என் பர்சனல் லைஃப்பில் ஆண்டவர் என்கிட்ட எதை எதிர்பார்க்கிறாரு? அல்லேலூயா. இந்த பிரசங்க முடிவில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, என் அந்தரங்க வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொள்ளும் பொழுது, அல்லேலூயா. கவனிங்க, நம்ம எல்லாரும் அந்தரங்கத்தில் தப்பு பண்ணுறோன்னு வேதம் நமக்கு போதிக்கலை. கவனிங்க, யாரையுமே ஆண்டவர் இங்கே வந்து குற்றப்படுத்தி 5 மணிக்கு எழுப்பி வந்து நீ அந்தரங்கத்தில் தப்பு பண்ணுறேன்னு ஆண்டவர் என்ன பண்ணலை. ஆண்டவர் சொல்றார், உன் அந்தரங்க வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்குதா, பரிசுத்தம் இருக்கா? ஏன்னு கேளுங்க, அந்த அந்தரங்கத்தில் செய்கிற தவறு இல்லைன்னு சத்துரு நம்மளை என்ன பண்ணி வச்சிருவான், மாற்றி வச்சிருப்பான் என் சிந்தனையை. அதனால தான் ஆண்டவர் அந்த அந்தரங்க அந்த 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 பர்சனல் லைஃப்பில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நம்மளை ஹலோ சுத்தப்படுத்த சொல்கிறாரு, சுத்திகரிக்க சொல்கிறாரு, உறவை மேம்படுத்திக்க சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அந்த எனக்கு நமக்கு அதை 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 ரொம்ப பாருங்க, வேதத்தில் இந்த காரியத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் விசுவாசங்களாகிய நாம் அதை குறைவாக தான் எடுத்திருக்கோம். நீங்கள் எல்லா தேவ பிள்ளைகளும் அந்த பர்சனல் லைஃப்பில், அந்த இன்டிமேசியில், அந்த 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 மறைமுகமான காரியத்தில் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் நாம் எடுத்துக்கிட்டது என்னமோ இதுதான், கையளவு தான். வானளவு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் என்ன பண்ண முடியாது. ஒரு மனுஷன் இருட்டிலையும் வெளிச்சத்திலையும் ஒரே சமயத்தில் என்ன பண்ண முடியாது, நடக்க. அப்படி இருந்தும் என் வாழ்க்கையில கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. டீப் வார்ம் பர்சன் சொல்லுவாங்க. அதாவது கவனிங்க, இந்த ரெண்டும் இணைந்தது வாந்தியை தான் கொண்டு வரும். ஐஸ்கிரீம் சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? ஐஸ்கிரீமை சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? சாப்பாடை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? கவனிக்கிறீங்களா? ஒன்று வேதம் சொல்றது, நீ அனலாரு இல்லை என்னவாரு, ரெண்டும் கலந்தால் போல இருக்கும் பொழுது அன்று சொல்ற, நீ வாந்தி பண்ணி போடுவாய். இன்னும் என் வாழ்க்கையிலேயே சமாதானம் இல்லை, இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு தெளிவு இல்லை, இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் சுதந்திரித்து கொள்ள முடியல, இன்னும் என்னை 4 பேர் மதிக்க மாட்டாங்க, இன்னும் எனக்கான தரம், எனக்கான நேரம், எனக்கான உயர்வு வரலை. ஏன் வரலைன்னா, என் பர்சனல் லைஃப்பில் இன்னும் ஆண்டவர் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அந்த பர்சனல் லைஃப்பை நல்லா கவனிங்க, அது யாரும் அறிந்திடாத ஒரு, கவனிங்க, கோபப்படுறதே ஊருக்கே தெரிஞ்சிடும். அது பர்சனல் கிடையாது. நல்லா கவனி, அது அந்தரங்கம் கிடையாது. நான் கோபப்படுன்றது எல்லாருக்குமே என்ன பண்ணும், என்ன என்கிட்ட கோபம், இன்னொன்று அதை சொல்ல ஆண்டவர், அதை நம்மிடத்தை சுட்டி காட்டலை. என்னை நானே அறியாமல் எனக்குள்ள ஒரு, நல்ல கவனிங்க, அந்த மறைமுகன்றது எனக்கு மாத்திரம் தான் தெரியும். என்னை பெற்றவங்களுக்கு தெரியாது, என் கூட பிறந்தவங்களுக்கு அது தெரியாது. நல்ல கவனி, எனக்கு தெரியாமல் செய்கிறது பேர் தான் என்னது, அந்தரம். தெரியாமல் செய்கிறோம்.
அது நம்மள யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட நம்ம அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளை என்ன பண்ண வல்லவராக இருக்கிறார், நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிங்களேன். 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 4 வேர்ட்ஸ் 2 வாசிப்போமா? வெட்கமான அந்தரங்க காரியங்களை யார் சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல், ஊழியக்காரன் சொல்றார். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, ஹலோ, தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். இந்த ஒரு வசனத்தை வச்சு என்னால் 1 மணி நேரம் ஆவியானவரால் பேச முடியும். நல்லா கவனிங்க. பவுலுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை இப்படி புழிஞ்சு எடுத்தால் இந்த ஒரு வசனத்தினால சொல்லலாம். மற்றதெல்லாம் அவருடைய பாடுகளை சொல்லுது, தேவனுக்காக எப்படி வாழ்ந்தார்னு சொல்லுது, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். பவுலுடைய மறைக்கப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கை இந்த 2 கொரிந்தியரில் இந்த 4வது வசனம் 2வது வசனம் சொல்லி பாருங்க. வெட்கமான அந்தரங்கத்தை எவன் ஒருவன் வெட்கம் நினைக்கிறானோ, ஒரு பர்சனல் லைஃப்பில் சுத்தம் இல்லாதவன், சரி நாம பண்ணுறது நமக்கே என்னவா இருக்கிறது சொல்லுங்கள், தப்பாக இருக்குல்ல அப்படின்னு யாருக்குள்ள மனசாட்சி உறுத்துதோ அவங்க தான் தேவன் கிட்ட போகிறாங்க. சொல்லுங்கள், நான் பண்ணுறது எனக்கு மனசாட்சி உறுத்துது, நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு என்ன பண்ணுது, எனக்கு பிடிக்கலங்க அதை செய்கிறது, எனக்கு என்ன பண்ணலை. இதுதான் அந்தரங்கம், இதுதான் பர்சனல், இதுதான் இன்டிமெசி. பண்ணிக்கிறீங்களா? இதுதான் அந்த பர்சனல். அல்லேலூயா. வெட்கமான அந்தரங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம், வெறுக்கிறோம். அந்தரங்கத்தை கவனிங்க. முதலாவது நான் என்ன பண்ணணும், வெறுக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்து வெற்றி விடுகிறவனோ என்ன பண்ணுவான், இரக்கம் பெறுவான். கவனிங்க, எப்போ மறைப்போம் ஒரு தவறு சொல்லுங்க, எப்போ மறைப்போம், எப்போ மறைக்கணும்னு நினைப்போம்? பேசுங்க, பேசலாம் நீங்கள் தூங்கிடுவீங்க. சொல்லுங்க, பேசல நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? தப்புன்னு தெரிஞ்சால் மறைப்போம். அப்புறம் அவமானப்பட்டுருவோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மறைப்போம். அப்புறம் ஆமாம் நான் என் சாட்சி கெட்டு போயிடும் அப்படின்னால நம்ம என்ன பண்ணுவோம், மறைப்போம். கவனிங்க, இங்கே தான் ஆண்டவர் உங்களை உணர்த்தி நடத்த விரும்புகிறாரு. நாம் செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சும் என் பலவீனத்தில் நம்ம அதை என்ன பண்ணிடணும், செஞ்சிடும். என்ன பண்ணுறோம், பலவீனம். வேறு சொல்ல நம்ம எல்லாரும் யார் தான், மாம்சரிகமானவங்க, பலவீனமானவங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலக கடவுள்களும் சரி, நம்ம ஆராதிக்கிற உன்னதரும் சரி, 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்னா, பிற கடவுள்கள் சொல்லுது நீ என்கிட்ட வரும்போது எப்படி மாத்திரம் தான் வந்தாகணும், பரிசுத்தமாக தான், உண்மையாக தான் என்ன பண்ணி நின்றாகணும், வந்தாகணும். என்னது, அதுக்கு வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஆனால் ஏன் ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் இருக்கு. நீ தவறு செஞ்சுட்ட, நீ 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 மறைமுகமாக என்ன பண்ணிட்ட, விழுந்துட்ட. அன்று சொல்றார், நீ எப்படி விழுந்தி அப்படியே வா, நான் உன்னை என்ன பண்ணி அனுப்புகிறேன், பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறேன். அல்லேலூயா. உலக கடவுள்கள், உலக பிற காரியங்கள் சொல்லுது நீ எப்படி என்கிட்ட வரணும், பரிசுத்தம். கண்டிப்பாக பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாது. அது ஒரு புறம். ஆனால் தப்பு பண்ணிட்டோம், நான் பாவம் பண்ணிட்டேன்னு ஒருபோதும் என் ஆண்டவர்கிட்ட நிற்பதற்கு என்ன இல்லை, தடையே இல்லை. தப்பு பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட வாங்க நான் போதிக்கலை. நாம் தவறு பண்ணாலும் பரவாயில்ல. என்னது, அந்த சின்ன மனசில் ஒரு
என்னது ஒரு ஒரு உறுத்தலோடு, எஸ்ஸப்பா நான் தவறு பண்ணிட்டேன்ற அந்த உணர்த்துதலோடு வந்து நிற்கிறீங்கன்னா நீங்கள் தான் பாக்கியம். அல்லேலூயா. அதான் சொன்னேன், என் தேவன் நீ தவறு பண்ணிட்டு நாம தவறு பண்ணிட்டு வரும் பொழுது நம்ம தவறை கழுவி பரிசுத்தமாக திருப்பி என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். பரிசுத்தவான்களுக்கு தான் திருசபைன்னா ஒருத்தருக்கும் ஒருவரும் சர்ச்சில் இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்தவான்கள் மட்டும் தான் எங்கே இருக்க முடியும் அப்படின்னு வேதம் போதிக்கலை. கவனிங்க, நல்லவங்க மாத்திரம் தான் எங்கே இருக்கணும், சர்ச் அப்படின்னா வேதம் போதிக்கலை. அப்படி ஒரு காலம் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. திருச்சபையில் யாருகளுக்கு தான் இடம்னா பாவிகளுக்கு தான் இடம். அந்த பாவிகளை ஏன் இடம் கொடுக்குறதுனா, அந்த பாவிகளை தம்மை போல பரிசுத்தமாய் மாற்ற என் தேவனால் ஒருவரால் தான் முடியும். ஹாஸ்பிட்டலில் நோயாளிங்க இருக்கிறாங்கன்னா நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக என்னங்க, ஹாஸ்பிட்டலில் பூரா எங்கே பார்த்தாலும் நோயாளியாக இருக்காங்கன்னா என்ன கேள்வி இது? ஹாஸ்பிட்டலில் யார் தான் இருப்பான்? நோயாளி தான் இருப்பான். காரணம், ஹாஸ்பிட்டலில் ஏன் நோயாளியாக இருக்கிறான்னா, அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த நோயை கொடுத்து சுகமாகி அவன் எங்கே போகிறான், வீட்டுக்கு போகிறான். சுகப்படுத்தி அனுப்புகிற இடம் தான் எங்கது, ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை. மெக்கானிக் ஷெட்டில் என்ன எல்லா வண்டியும் ரிப்பேர் ஆகி நிற்கிதுன்னா, ரிப்பேரான வண்டி தான் எங்கே வரும், மெக்கானிக் ஷெட்டுக்கே வரும். அல்லேலூயா. அதுபோல் தவறு பண்ண அல்லது நான் பாவின் என்ற உணர்வு இருக்கிற நமக்கு தான் ஆண்டவர் எங்கே இடம் வச்சிருக்கிறார், ஆலயத்தில். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, மறைமுகமான தவறை பண்ணவனும் ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறான். மறைமுகமாக தேவனை உயர்த்தி, தேவனை ஆராதிச்சு, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனுக்கு தேவனை உயர்த்தி நிற்கிறவங்களும் எங்கே நிற்கிறாங்க, ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த மறைமுகன்ற காரியத்தில் எனக்குள்ள ஒரு தெளிவு வேணும். நான் எதை மறைக்கிறேன், எதை கவனிங்க, நல்லா கவனிங்க, எதை நான் மறைக்கிறேன்றதுல எனக்கு ஒரு என்ன வேணும், ஒரு தெளிவு வேணும். சிறு பிள்ளைங்க பார்க்குறீங்க, சின்ன பசங்க என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் சர்க்கரை அள்ளி சாப்பிட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணும் வீட்டில் வந்து. ஆனால் நமக்கு நல்லா தெரியும் சர்க்கரை வாயெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், சாப்பிட்டியாடா, இல்லை. ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர், இல்லை நான் சாப்பிடல. நீ சாப்பிடலன்றது உன் வாயை பார்த்தாலே என்ன பண்ணுது, அங்கங்கே என்ன ஒட்டியிருக்கு, ஒட்டிக்கிட்டு சிறு பிள்ளை, அதான் குழந்தை பிள்ளை சொல்லுது, நான் தெரியுமா நான் சர்க்கரை நான் பார்க்கலடா, நீ சர்க்கரை சாப்பிட்டது. ஆனால் உன் தோற்றம் உன்னுடைய வாய் என்ன பண்ணி கொடுத்துச்சு எனக்கு. இப்போ நீ சர்க்கரை சாப்பிட்ருக்குன்றது என்ன பண்ணிடுது. சர்க்கரை சாப்பிட்றது ஒரு குத்தமா சொல்லுங்க? ஏன் கண்டிக்கிறோம், அது ஒரு குத்தமா? ஏன் கண்டிக்கிறோம் சர்க்கரை சாப்பிட்றதை? ஏன் கண்டிக்கிறோம் பெற்றவங்க சொல்லுங்க, ஏன் கண்டிக்கிறோம் சிறு பிள்ளைகளை சர்க்கரை சாப்பிட்றது? ஏன் இனிப்பு வயிற்றுல என்ன வரும், அந்த தெளிவு இருக்குல்ல. அப்போ நம்ம ஆண்டவர் சில காரியங்கள் நம்ம கண்டிக்கிறாருன்னா ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில், என் பர்சனல் லைஃப்பில் எனக்கு ஏதோ ஒரு பூச்சை, ஒரு 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 அவமானத்தை, ஒரு 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 நிந்தையை, ஒரு வெட்கத்தை. கவனிங்க, மறைமுகமான பாவத்துக்கு நீங்கள் வெட்கப்படலைன்னா நல்லா கவனிங்க, அந்த பாவத்தை செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வெட்கம் வரும். நீங்கள் வெட்கப்படுவீர்கள் மனிதனுக்கு முன்பதாக. அல்லேலூயா. புரிஞ்சவர் ஆமென் சொல்லுங்க. இது மறைமுகமான பாவம், இதை நான் செய்கிறேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எனக்குள்ள அந்த வெட்கம் வரலைன்னா அந்த அந்த பாவத்து நிமித்தம் நான் செய்த அந்த விளைவுகள் நிமித்தம் நான் என்ன பண்ண வேண்டியது வரும், வெட்கப்பட வேண்டியது வரும். வெளிவராத அந்தரங்க காரியங்கள் ஒன்றும் இல்லைன்னு நீதிமொழிகளில் வசனம் சொல்லுது. எத்தனை பேர் அதுக்கு தெரியும்? எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? என்னது வெளிவராத அக்கிரமங்கள் ஒன்றுமே என்ன இல்லையா, இருந்ததே இல்லையா, அது நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. சரி, மத்தேயுவில் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம், இருங்க ஒரு நிமிஷம், நான் ஒரு தெளிவு கொடுத்துட்டு இந்த வசனத்தை வாசிக்க வைக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். கவனிங்க, என்னால் அந்த மறைமுகமான காரியத்தை நான் செய்யக்கூடாது
ஹலோ, நாம அந்த மறைமுகமான பாவத்துக்குள்ள, மறைமுகமான காரியத்துக்குள்ள நான் போகக்கூடாது, அந்தரங்க காரியத்துக்குள்ள நான் போகக்கூடாதுன்னா, நான் சொன்னேன் 2 டார்க் இருக்கு. ஒன்று கர்த்தருக்குள்ளேயும் நான் மறைமுகமானது இருக்கு, சாத்தானுக்குள்ளேயும் மறைமுகமான காரியம் இருக்கு. அப்ப என் மனசு சொல்லுது, வெட்கப்படுது, இந்த பக்கம் இந்த சாத்தானோடு இந்த இருட்டு எனக்கு என்னவா இல்லை, நல்லா அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அது என்னை நானே என்ன பண்ணிக்கிறது, அழிச்சிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அது தீங்கு விளைவிக்குது. சிறுகேட் டப்பாவில் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சிறுகேட் டப்பாவில் ஃபஸ்ட்டு என்ன ஃபோட்டோ போட்டிருப்பான்னா, இந்த கேன்சர் வந்தது ஃபோட்டோ என்ன பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் அவன் வாங்கி என்ன பண்ணுறான். அப்போ அது அது அவனுக்கு என்னவாயிடுச்சு, அடிக்ட் ஆகிடுச்சு. நல்லா கவனிங்க, என் மறைமுகமான அந்தரங்க வாழ்க்கையிலிருந்து அதே அந்த 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 பாவத்திலிருந்து நான் விடுபடணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, அதே மறைமுகமான நான் இன்னொரு இடத்தை காட்டுறேன். ஹலோ, இந்த டார்க் மாதிரி நான் இன்னொரு டார்க் காட்டுறேன். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. முல்லை எதில் தான் எடுக்கணுமா, முள்ளால் தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ வாசிங்களேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற, கவனிங்க, உன் பிதாவை நோக்கி என்ன பண்ணு. தப்பு பண்ற நாமளும் என்னதான் பண்ணுவோம், என் அறை கதவை பூட்டி உள்ள போய் கதவை சாத்தி, அதாவது 4 செவத்துக்குள்ள தான் என்னுடைய அந்தரங்கம் எப்பவுமே முடிஞ்சிடும். என் பர்சனல் லைஃப் நல்லா கவனிங்க, 4 செவத்துக்குள்ள தான் என் பர்சனல் லைஃப். நான் சொல்கிறேன், கர்த்தர் அருவருக்கிற காரியமே தவிர மற்ற எதுவும் ஒரு, நான் வேறு எந்த காரியத்தை சொல்லலை. நான் ஆண்டவர் அருவருக்கிற வேதத்தில் 10 கட்டளை இருக்குல்ல, இதை செய்யாதிருப்பாயாக, இதை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த காரியத்தை நாம் ஒருவேளை அந்த 4 செவத்துக்குள்ளே செஞ்சுட்டு இருப்போமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், நான் இன்னொரு 4 செவரை காட்டுறேன். அதில் தான் உனக்கு ஒவ்வொரு நாளும் என்னவாயிடுச்சு, செக்கில் என்ன ஆட்டுவாங்கன்னா எண்ணெய் ஆட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்க, செக்கில் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் ஆட்டுவாங்க. எண்ணெய் ஆட்டிட்டு சும்மா இருக்கிற சமயத்தில் அந்த செக்கு ஆடி ஆடி ஆடி, ஏன்னா இந்த காலத்தில் மிஷின் வந்துடுச்சு, அந்த காலத்தில் எது, மாடு தான் என்ன பண்ணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, மாடு மாதிரி நீ என்ன பண்ணுறிய, உழைக்கிறியன்னு சொல்லுவாங்க. அந்த புள்ளப்பார் மாடு மாதிரி என்ன பண்ணுது, கஷ்டப்படுதுன்னு. செக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆட்டு செக்கு அந்த இதில் போட்டுட்டு, அம்மி உரல் மாதிரி போட்டுட்டு, அந்த அந்த இதில் போட்டு மாடுக்கு அந்த நுகத்தை போட்டு மாட்டை என்ன பண்ணுவாங்க, சுத்த விடுவாங்க. மாடு அப்படியே பொறுமையாக சுற்றி 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 இந்த மாவு அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய் என்ன பண்ண, அந்த கடலையோ இதுவோ போட்டு, நானே அதை யோசிங்க, மிஷினா டக்குன்னு அரைச்சிரும். அந்த மாடு என்ன பண்ணுமா, சுற்றி 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 வரும்போது அந்த ஏரில் அந்த கடலை வெறுவா இதுவாகி அந்த எண்ணெய் என்ன பண்ணும், கீழே வரும். இப்போ செக்கில் ஒன்றுமே இல்லை, கடலை இல்லை. அதனால சும்மா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேப்ப கொட்டை இருக்கு இல்லையா, ஏன்னா பழகிடுச்சு. அந்த மாடுக்கு என்ன ஆகுன்னா, மனுஷனுக்காவது பரவாயில்ல, மாடுங்களை இன்னும் கூட பாருங்கள், விலங்குகளை காலையில் இங்கே அவுத்து விட்டா சாயந்தரம் கரெக்டாக என்ன பண்ணிடும் வீட்டுக்கு. அந்த அந்த வழி அது என்ன பண்ணவே பண்ணாது, அதுக்கு மறக்காது. அந்த வழியிலே உட்காரமே தவிர வலு மாதிரி என்ன பண்ணாது, போவாது. இந்த மாதிரி இந்த செக்கில் ஓடுற மாடு என்ன பண்ணனா, இப்படி ரவுண்டாக சுற்றி 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 பழக்கப்பட்டதுனால, நீங்கள் சும்மா கட்டி வச்சாலும் மறாதனால அது எதுதான் பண்ணுமா, இப்படி சுற்றும். சரி, அந்த மாடு ஏன் சும்மா சுற்றணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, வேப்ப கொட்டையை போட்டு செக்க சும்மா என்ன பண்ண விடுவாங்கன்னா, ஆட்ட விடுவாங்க. அப்போ மாடுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படி சுற்றி சுற்றி பழக்கமாயிடுச்சு. கவனிங்க, என்ன ஆயிடுச்சு. அதுபோல் என்னுடைய அந்தரங்க காரியத்தில் என்னால் அப்படி பழக்கமாயிடுச்சு. அதை நான் என்ன பண்ணுறது, என் இருட்டு, என் டார்க்னஸ், என்னுடைய வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு நம்ம நினைக்கிறோம். ஆண்டு சொல்கிறாரு, அது ஒரு பகுதி இருக்கட்டும், நான் உனக்கு ஒரு அந்தரங்கத்தை காட்டுறேன். ஹலோ, அல்லேலூயா. நான் உனக்கு ஒரு 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 மறைக்கப்பட்ட காரியத்தை காட்டுறேன். கவனிங்க, இந்த அந்தரங்கத்தில் நீ செய்கிற எல்லா தப்புக்கும் தண்டனை உறுதி. இந்த இடத்துல இந்த அந்தரங்கத்துக்குள்ள போக எல்லா ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் எனக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே.
ஹலோ, அது கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க வேகமா. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இல்லை மத்திய 6:4 இல்லை, மன்னிக்கணும், 4வது வசனம். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா சொல்லுங்க வெளியரங்கமா பதில் தருவாங்க. ஹலோ சொல்லுங்க, அந்தரங்கத்தில் பார்க்கிற என் பிதா வெளியரங்கமா பதில் தருவாங்க. இதுக்கு பதில், இதை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? இதை நீங்க எப்படி இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வீங்க? உங்க ஞானத்துக்கு இந்த வசனம் என்ன போதிக்கும், என்ன சொல்லும்? ஆங்கிலத்தில் வாட் இஸ் டேக் அவேன்னு சொல்லுவாங்க. என்ன எடுத்துக்க போறீங்க இந்த வசனத்துல இருந்து அப்படின்னா நல்ல கவனிங்க. நான் அந்தரங்கத்தில் செஞ்ச காரியத்திற்கு தண்டனையும் வெளியரங்கமாக தான் கொடுக்கப்படும். சரிங்களா? தண்டனை எப்படி தான் கொடுக்கும்? வெளியே. அதுபோல் நான் அந்தரங்கத்தில் ஜெபித்த ஜெபத்திற்கு, அந்தரங்கத்தில் நான் விதைச்ச விதைக்கு, இப்போ சில காரியங்களை கர்த்தர் மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்கள் என்ன மனசில் ஜெபிக்கிறங்கிறது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? காணிக்கை எடுத்துகிட்டு வந்து போடுறீங்க அந்த பெட்டியில், அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. அது என்னுடைய காணிக்கை கொண்டு வந்து ஆண்டவருக்கு என்ன பண்ணுறோம், அதை எப்படி செலுத்துகிறோம், எந்த மனசோடு செலுத்துகிறோம், எவ்வளோ செலுத்துகிறோன்றதை யார் மட்டும் தான் அறிவார்? கர்த்தர் மட்டும் தான் அறிவார். அதுவும் அந்தரங்கம் தான். புரியுதுங்களா? அப்போ நான் அந்தரங்கத்தில் விதைச்ச விதைய, அந்தரங்கத்தில் ஜெபித்த ஜெபத்தை, பிறருக்கு நான் நல்லது செஞ்சிருப்பேன். வேதம் சொல்கிறது, உன் இடது கை கொடுக்கறதுக்கு எந்த கைக்கு தெரியக்கூடாதா? அதான் அந்தரங்கம். கவனிக்கிறீங்களா? அதுதான் என்னது? நான் ஒரு நன்மை செய்யறேன், அது எந்த மனுஷனை பார்த்து என்ன பண்ணலை, ரெக்கக்னைஸ் பண்ணலை. எந்த மனுஷன் அதை என்ன பண்ணலை. ஆனால் என் ஆண்டவர் அதை என்ன பண்ணிட்டு இருக்கார்? அல்லேலூயா. என் ஆண்டவர் அதை பார்த்து, நான் கவனிங்க, நான் மறைமுகமாக கொடுத்த இந்த காரியத்தை வெளியரங்கமாக கொண்டு வருவார். சிலர் செய்கிற நல்ல காரியங்கள் உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் கூடவே இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாமலே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரிஞ்சால் மாத்திரம் என்னது போதும். நான் எவ்வளோ உண்மையாக வாழ பிரயாசப்படுறேன்னு என் ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும். அதையே நான் மனுஷனுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கிறோன்றத உலகம் நம்மளை கேலி செய்யும், சித்தரிக்கும், நம்மளை என்ன பண்ணோம், அதை பற்றி நமக்கு என்ன பண்ணிடவே கூடாது, நம்ம கவலைப்பற்றக்கூடாது. ஆண்டவர் நம்ம கூட என்ன பண்ணுறார்? இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட அசைவாடுகிறார். ஆண்டவர் பேசுகிற அனுபவம் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. இதை குறித்து நம்ம என்ன பண்ணிடவே கூடாது. அப்போ இந்த 4வது நாளில் இந்த அந்தரங்கத்தை மேற்கொள்ள இன்னும் ஒரு 7 நிமிஷம் இருக்குது. நான் அதை முடிச்சிடுறேன். 6:18 கரெக்டாக 6:30 மணிக்கு முடிச்சிடறேன். என் அந்தரங்க வாழ்க்கையை நான் மேற்கொள்ளணும்னா ஆண்டவர் எனக்கு 4 காரியத்தை, இந்த 4வது நாளில் 4 காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன். நீ அந்த அந்தரங்கத்தை மேற்கொண்டனா உனக்கு நான் 4 பட்டத்தை கொடுப்பேன். காலேஜில் போய் என்ன பண்ணுறீங்க, டிகிரி படிக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை படிக்கும்போது படித்து முடித்தோன்னு என்ன தராங்க, ஒரு சர்டிஃபிகேட், ஒரு க்ரௌன், கிராஜுவேஷன். நீ இந்த படிப்பை என்ன பண்ணிட்ட, முடிச்சிட்ட. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? ஆமேன்னு சொல்லுங்கள் சத்தமாக. நீங்கள் இப்போ ஆண்டவர் காட்டுகிற அந்த அந்தரங்க காரியத்தில் போய் அந்த கோர்ஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் 4 பட்டம் தர, கிராஜுவேஷன். யோபுவின் சரித்திரம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க, வேகமாக எடுங்க. யோபுவினுடைய சரித்திர புஸ்தகத்தில் அதோடைய 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிப்போம். ஊட்ஸ் தேசத்தில் யோபு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான்.
முதலாவது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற பட்டம், நீங்க அந்தரங்கத்தில் கர்த்தருக்காக ஜெபித்தோ, அந்தரங்கத்தில் கர்த்தருக்காக கொடுத்தோ, நல்ல கவனிங்க, அந்தரங்கத்தில் நீங்க என் மறைமுக ஆவிக்குரிய வாழ்க்கை யாருக்கும் தெரியாது பிரதர். இங்க வேணுமானா மனுஷங்க என்னை எப்படின்னா பார்க்கட்டும், இங்க என்னை பாவியா பார்க்கட்டும், இங்க என்னை வாயாடியா பார்க்கட்டும், இங்க இவன் ஒரு ஆகாதவன் பொல்லாதவனை பார்க்கட்டும், ஆனா என் வீட்டில் நான் எப்படி ஜெபம் பண்றேன்றது என் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும்னு சொல்லுகிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் அந்தரங்கத்தில் நீ ஜெபம் பண்ணும்போது உனக்கு நான் கொடுக்கிற முதல் பட்டம், அந்த மனுஷன் உத்தமனும். எல்லாரும் சொல்லுங்க என்னது? சத்தமா சொல்லுங்க என்னது? உலக என்ன உருக்கூடாதவன் இவனா அயோக்கியன்னு சொல்லும், ஆனா ஏன் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் உத்தமன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பட்டம் வாங்கணும்னு ஆசையா இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு நான் கொடுப்பேன்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா பொய்யெல்லாம் சொல்லி உங்களை ஏமாற்ற மாட்டார். நிச்சயமாக யாருடைய வாயில நம்மளை இது பண்ண வச்சாங்களோ அவங்க வாயாலே ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? இவன் உத்தமன், இவள் உத்தமன். அல்லேலூயா. ரெண்டாவது சன்மார்க்கன். அல்லேலூயா. என்ன மார்க்கன்? நல்ல குணம் படைச்சவன். என்னது? அவங்க கொடுக்கறது மாத்திரம், அவருடைய இருதயம் ரொம்ப நல்ல மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர் ரொம்ப இலகின மனசு அல்லது சர்மார்க்க யாருக்குமே என்ன பண்ண மாட்டா? தீங்கு விளைவிக்க மாட்டா. அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்க அந்தரங்கத்தில் தேவனிடத்தில் உறவாடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற பட்டம் சர்மார்க்கன். உங்களுக்கு சகலமும் இருக்குமா, அதுதான் சர்மார்க்கன். அல்லேலூயா. எதுக்குமே குறைவு வராது. ஆமென். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லைன்னு வேதம் சொல்கிறது. சர்மார்க்கன், சகலமும் உங்களுக்கு இருக்கும். எந்த காரியத்திற்கும் நீங்க போய் பிற மனுஷன்ட்ட நிற்கிற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். அல்லேலூயா. மூன்றாவது தேவனுக்கு பயந்தவன். நான் சொல்றது ஒரு பொருட்கள் இருக்கட்டும், நல்லா கவனிங்க. என்ன பார்த்து உலகம் சொல்லும், இந்த மனுஷன் தேவனுக்கு பயப்படுவார்ப்பா. இந்த 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 மனுஷி, இந்த இந்த பொண்ணு, இந்த இந்த சகோதரி யாருக்கு பயப்படுவாங்க? மனுஷனுக்கு பயப்படுறாங்களோ இல்லையா, அவங்க கட்டாயமாக யாருக்கு பயப்படுவாங்க? அப்படி நான் சொல்ல மாட்டேன், என்னை குறித்து. அல்லேலூயா. அல்ல யாராவது நம்ம தவறு பண்ணியிருப்போன்னு சொன்னாலும் இல்லை இல்லை, அவங்க யாருக்கு பயப்படுவாங்க? கர்த்தருக்கு பயப்படுவாங்க. நான் நம்ப மாட்டேன். என்னிடத்தில் கொண்டு வருகிற அநேக காரியங்களை நான் அப்படி தான் இருந்திருப்பேன். இல்லை, அவங்க அதை செய்ய மாட்டாங்க. காரணம், எனக்கு விரோதமாக இவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லும் பொழுது இல்லை இல்லை, அவங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க, இந்த ஊழியக்காரருக்கு இதை செய்யலாமான்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாங்க. நான் அப்படி தான் இருப்பேன். அவங்க செய்திருந்தாலுமே எனக்கு என்ன தோணும்? இல்லை, அவங்க ஜோம் பண்ணுறவங்களாச்சு, அவங்க ஊழியக்காரருக்கு அப்படி பண்ணால் என்ன ஆகும்? அதான் அல்ல இல்லை, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அப்படி பேச மாட்டாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க, அப்படி நினைக்க மாட்டாங்க, அவங்க பின்னாடி இவங்க இதுக்கு பின்னாடி இருந்துக்க மாட்டாங்கன்னு எதை வச்சு நான் தீர்மானிக்கிறேன்னா, இல்லை, அவங்க கர்த்தருக்கு பயப்படுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பட்டத்தை கர்த்தர் என்ன பண்ணுவா? நான்காவதாக வாசிங்க. பொல்லாப்பு செய்ய ஓடுகிறவன் இல்லை, பொல்லாப்புக்கு விலகுகிறவன். பொல்லாத பாவத்திற்கு என்ன பண்ணுகிறவன்? யார் என்ன பாவின்னு சொன்னாங்களோ, எந்த உலகம் நம்மள அப்படி சொல்லிச்சோ அதே மனுஷன் சொல்லுவாங்க, இல்லை இல்லை, அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, அவங்க அதை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நான் நம்ப மாட்டேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர். கவனிங்க, இதுதான் ஆண்டவருடைய செயல். அந்தரங்கத்தில் நீங்கள் போய் செபிக்கும் பொழுது, என் பர்சனல் லைஃப்பில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னை நான் சுத்திகரித்து கொள்ளும் பொழுது, என்னை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த சாட்சியை ஆண்டவரே தராராம். யோபுக்கு இந்த சாட்சி கொடுத்தது யாரு? சொல்லுங்க, யாரு? ஆண்டவர். இந்த சாட்சியை ஆண்டவரே உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கொடுக்கிற சாட்சியை விட மனுஷன் கொடுக்கிற சாட்சி பெருசாயிடுமா? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் கொடுக்கிற சாட்சியை விட பெருசா மனுஷனுடைய சாட்சி? ஆண்டவர் பாராட்டத்தை விட பெருசா மனுஷன் பாராட்டுறது? அல்லேலூயா. இல்லையே.
யாராலும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு சாட்சி, யாராலையும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு ஆசீர்வாதம். என் எஜமானனே சொல்லிடுறாரு, இந்த இங்கே இருக்கிற 1000 எம்ப்ளாயில் நீ தான்ப்பா பெஸ்ட் எம்ப்ளாயின்னு என் எஜமானனே என்ன பண்ணிடுறாரு. எஜமானனுக்கு தான் தெரியும் வேலை யார் செய்கிறா, யார் செய்ய மாட்டா, யார் சம்பளத்துக்கு தக்க வேலை செய்கிறாங்க, யார் வேலை செய்யாமல் ஏமாத்துறாங்க அப்படின்றது எஜமானனுக்கு தெரியும். இப்போ எஜமானன் சொல்லிட்டாரு, இவன் என்ன பண்ணுறான், நல்லா வேலை செய்கிறான், இவன் தான் இந்த கம்பெனிலேயே உண்மையாக இருக்கிறான்னு யார் சொல்லியாச்சு. எஜமானன் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஏன் என்ன பண்ணணும். எஜமானன் சொல்கிறதுக்கப்புறம் கூட வேலை செய்கிற ஏதோ ஒரு எம்ப்ளாயி சொல்கிறான் நீ சரியில்லைன்னு. ஐயா, எஜமானே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. அப்போ மனுஷன் சொல்கிறத நம்ம காதில் வாங்கலாமா? கவனிங்க, ஏன் வாங்கக்கூடாதுன்னா, மனுஷன் நமக்கு சொல்ல 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 என் காதில் விழ 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 நான் தவறுலேருந்து ஒதுங்கி நின்றாலும் இவன் இப்படி தான் இருப்பான்னு சொல்ல 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 மீண்டும் என்ன அதை என்ன பண்ண வச்சிரும். அந்த காரியத்தை திருந்தி வாழணும்னு நினைக்கிறவன கூட மனுஷன் இதைத்தான் நீ செஞ்சியான்னு. பொய் சொல்றவனுக்கு தண்டனை எப்போ தெரியுங்களா? பொய் சொல்றவனுக்கு தண்டனை எப்போ கிடைக்கும் தெரியுமா? அவன் உண்மை சொல்றப்ப யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. அதுதான் அவனுக்கு பெரிய அடே நான் உண்மை சொல்றேன்டா, இல்லை டே போனா இவன் வாயை திறந்தாலும் என்ன பண்ணுவான். டே நான் வருஷத்துல 364 நாளும் நான் என்ன சொன்னேன், பொய் சொன்ன. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க. இன்னைக்கு உண்மையை சொல்றேன், யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. என்ன அதுதான் உன்னோட தண்டனையே. எவ்வளவு பாடுபட்டுருவான் பாருங்க. அவன் சொன்ன 364 பொய்யை பற்றி அவன் கவலைப்பட்டிருக்க மாட்டான். இந்த ஒரு உண்மையை அவன் நம்பலையே. அல்லேலூயா. தவறு செஞ்சவங்களுக்கு அல்லது தவறு செஞ்சு திருந்துறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, மீண்டும் நம்ம அந்த தவறை செய்யல, ஆனால் மனுஷன் நம்மளை அந்த சந்தேகத்தில் பார்க்கும் பொழுது என் மனசு மீண்டும் என்ன பண்ண வைக்கும். ஆனால் அதை ஒருபோது செஞ்சிடவே கூடாது. அல்லேலூயா. அதை செய்யாதவன் தான் அவன் உத்தமன். ஆமே. அதை செய்யாதவன் தான் சர்மார்க்கன். அதை செய்யாதவன் தான் தேவனுக்கு பயந்தவன். அதை செய்யாதவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆமே. பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும். ஒருபோது என்ன பண்ணிடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கவனிங்க, என் டைமிங்கை மாற்றினாலே போதும். கவனிக்கிறீங்களா நீங்க? என் டைமிங்கை நான் மாற்றிட்டாலே, இந்த குறிப்பிட்ட சமயத்தில் தான் நான் இந்த இடத்துல விழுந்துடுறேன்னா, உங்களுக்கு நான் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா? அந்த 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 நேரத்து அந்த டைம் ஆகும்போது தான் நான் இது பண்ணுறேன். அந்த டைம் ஒரு 10 நிமிஷம் நான் கடந்துட்டேன்னா நான் என்ன பண்ணிடுவேன், ஜெயிச்சிடுவேன். அது எந்த மறைமுகமான காரியமாக இருக்கட்டும். அடிக்கடி சொல்லுவேன், வீட்டில் சண்டை வரும் பொழுது என்னுடைய கோபம் எப்போ திரும்ப வெளிப்படுது, ஒரு 2 செகண்டில் என்ன அறியாமல் என்ன வந்துடும். நான் சொல்லுவேன், ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணிடுங்க, வெளியே வந்து வெளியே வரும்போது டக்குன்னு உங்களை மதிக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அல்லது உங்களை நேசிக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வருவாங்க. அப்போ என்ன பண்ணும், ஐயோ அது போலி கிடையாது. என்ன வரும், சரி இவங்க இருக்கிறாங்களே, ஒருவேளை நம்ம இது பண்ணுறது இவங்க பார்த்துட்டாங்கன்னா நம்மளை என்ன பண்ணிடுவாங்களே. அப்போ ரைட், அப்போ என்னவாயிடுவோம், அமைதி ஆகிடுவோம், கோபம் என்ன பண்ணிடும், பறந்து போயிடும். சரி, 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷத்தை நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா, நான் தான் அந்தரங்கத்தில் இருக்கிற என் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற உத்தமன். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் இருக்கிற என் பிதாவை நோக்கி கூப்பிடுகிற சர்மார்க்கன். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் இருக்கிற என் தேவனை பார்த்து பயப்படுகிற தேவனுக்கு பயந்தவன். அந்தரங்கத்தில் இருக்கிற என் பிதாவை நோக்கி பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் இருந்தால் உபத்திரவம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், வீண் பழிகள் என்ன பண்ணும். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சிடறேன் பாருங்க. இதை மைண்டில் தயவு செய்து ஞாபகம் வச்சுருக்கோங்க. அது இன்னைக்கு இருக்கிற திருச்சபையில் ஒரு பெரிய ஒரு சீர்கேடு அல்லது சிந்தனை என்னன்னா, ஒரு தவறு ஒருத்தவங்க சொல்லும் போது இதை இவங்க பண்ணியிருப்பாங்கன்ற முடிவுக்கு நீங்க வராதீங்க. என்னது, கண்ணால் காண்பதும் பொய், காதால் தீர என்ன பண்ணணும், விசாரிக்கிறது என் வேலையா? ஒருவேளை அது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் நான் என்ன பண்ணலாம்,
இன்னைக்கு நினைக்கிறீங்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், எவ்வளோ காரியங்களை பார்க்குறேன். ஆனால் ஒருபோதும் நான் அதை கண்ணால் பார்த்து நான் என்ன பண்ணிட மாட்டாத. ஆண்டவர் அப்படிதான் என்னை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. யாராவது வந்து சொன்னாலுமே அதை நான் நம்ப மாட்டேன். அவங்க ஆறுதலுக்காகவும், அவங்க இன்னொன்று யார்கிட்ட ஆண்டோடைய பிள்ளைகிட்ட சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உடனே நினச்சிக்காதீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னை பற்றி பிறரை பற்றி வந்து சொல்லும் பொழுது கூட அதை நான் என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். முதலாவது நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஆண்டோடைய பீடத்திலிருந்து சொல்கிறேன், இவங்க இந்த தவறை செஞ்சுருப்பாங்களான்னு தான் நான் முதலாவது யோசிப்பேன். இவங்க இந்த தவறை செஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நான் என்ன பண்ணிட மாட்டேன், முடிவுக்கு வரவே. ஒருவேளை அப்படி ஓஹோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்களான்னு சொன்னாலும் என் ஜெபத்தில் போகும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆண்டவர் கேட்பாரு, எப்படி உன் வாயிலிருந்து நீ அந்த வார்த்தையை என்ன பண்ணிட்ட, இவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னு நீ எப்படி முடிவுக்கு. அது பண்ணாலும் அது ஏன் பிரச்சனை இல்லை, அது யாருடைய பிரச்சனை, ஆண்டோடைய. ஆண்டவர் என்ன பண்ணுவார், உணர்த்தி அவங்களை என்ன பண்ணுவார். நான் மனுஷன், ஆஃப்டர் ஆல் மனுஷன், நான் இல்லை. உலகத்தில் இருக்கிற எந்த தேவ பிள்ளைகளும் தேவ ஊழியர்களும் அவங்க ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷங்க. ஆனால் தேவ மனுஷங்க. ஆனால் என் தவறை திருத்துறதும், என்னை உணர்த்தி நடத்துறதும், என் பாவத்தை மன்னிக்கிறதும் யாருடைய வேலை? ஆமென். உன்னை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமான்னு வந்து யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும் சொல்லுங்க. எப்படி மூடன காதை கேட்டால் தானே என் மனசுக்கு என்னவாகுது, என்னை பற்றி அப்படியா சொன்னாங்க, சொல்லியிருப்பா அவள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு என் சண்டைக்கு நிற்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், எனக்கு அவங்க பார்க்கும்போது எனக்கு டவுட்டு தான். அவன் 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 கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பான், அந்த முடிவுக்கு என்ன பண்ணிடாதீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பாதிக்குது, அதுதான் சொல்ல வர. அல்லேலூயா. அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பண்ணும், நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறதோ, நேற்று காலையில் கூட சகோதரர்கிட்ட பேசு, நம்மளை பற்றி புறம் பேசுகிறதோ, நம்மளை பற்றி என்ன பண்ணுறது, நம்மளை அவமானப்படுத்துறதோ, அல்லது நான் கெட்டவன்றதை என் முன்னாடி பேச தைரியம் இல்லாத ஆண்டவர் விடலை பற்றி. அதனால தான் ஆண்டவர் எங்கே பேச வச்சுருக்கிறாங்க. அதனால் அதை பற்றி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் கேட்பார், உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா, இல்லை ஆண்டவர், அப்புறம் ஏன் நீ கவலைப்படுறேன்னு என்கிட்ட சொல்லுவார். நம்ம என்ன பண்ணிடணும், அதை கடந்து போகணும். அல்லேலூயா. சொல்லுங்கள், கவலைப்படக்கூடாது. என்ன பண்ணணும், கடந்து அதை மனசில் போட்டு ஒரு நாளெல்லாம் புழுங்கி, ஒரு நாளெல்லாம் யோசித்து, அதுக்கு ஒரு முடிவு எடுத்து, அவங்க சொன்ன கோணம் வேற, நான் புரிஞ்சுக்கிட்ட கோணம் வேற, என் மைண்டு ஸ்பாயில் ஆகி, என் இருதய ஸ்பாயில் ஆகி, இதனால என் குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் சமாதானம் இல்லை. ஏன் வேண்டாம். ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு காரியம் தடையை கொண்டு வருதோ அதை என்ன பண்ணிடுங்க, நீக்கிடுங்க. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கள். அது பிறர் நம்மளை பற்றி சொல்கிறதுனால நம்ம பலன் அடைகிறோமா? சொல்லுங்கள். ரைட்டு, நம்மளை தப்பாக சொல்லிட்டாங்கய்யா, நம்ம என்ன அப்படி யாராவது இருக்கிறீங்களா? கண்டிப்பாக எதை கொண்டு வரோன்னா சோர்வு கொண்டு வரோம். சரி, நான் எவ்வளவு நல்லது, அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, நாம் நன்மை செய்த மனிதர்கள் நமக்கு விரோதமாக பேசிட்டாங்கன்னு கேட்கும்போது என்ன வந்துடும், கஷ்டம் வரும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கஷ்டப்படுத்துகிற, உன்னை பாரப்படுத்துகிற, உன்னை துக்கப்படுத்துகிற காரியத்தை நீ எங்கே கொண்டு வராத, இதயத்தை கொண்டு வராத, சிந்தைக்கு என்ன பண்ணாதீங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய போராட்டம். அதை ஸ்கிப் பண்ணணும்னு பார்க்குறேன், அது என்னை விட்டு விளக்கணும்னு பார்க்குறேன், அதை நான் கேட்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஆனாலும் என் காதில் வந்து என்ன பண்ணுது, விழுது. சொல்லுங்க, என்ன வந்து என் காதில் வந்து. ஆண்டவர் சொல்கிறார், காதில் விழுந்தா பரவாயில்ல, பட்ஸை போட்டு க்ளீன் பண்ணி என்ன பண்ணிடலாம். இங்கே போயிட்டா தான் என்னது, ஏன் சொல்லுங்க. ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறாரு, அவர் வாசம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் யோசிச்சு பாருங்க, இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் சுற்றி வெறும் எதுவாக தான் இருக்கிறது, நம்மளை பேசின பேச்சு. ஆண்டவர் சுற்றி சுற்றி பார்ப்பார், இவன் ஒரு நிமிஷம் கூட என்ன நினைக்க மாட்டானே, அவன் கூடவே இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், உட்காந்து ஒரு 10 பேர் சூழ்ந்து என்ன பண்ணுறீங்க, 10 பிரச்சனையை சொல்கிறீங்க, 10 பேர் என்கிட்ட. ஆண்டவர் பார்ப்பார் சுற்றி, எவனாவது ஒருத்தன் என்னை பற்றி பேசுகிறானா, இருதயம் முழுவதும் யாரை பற்றி தான் இருக்குது. மறவாமல் நினைக்கிற தேவனை பற்றி நம்ம நினைக்காம, நம்மளை அவன் பேசிட்டு அவன் மறந்துட்டு போயிட்டான். சொல்லுங்கள், அவன் என்ன பண்ணிட்டு போயிட்டான், காலப்போக்கில் அவன் வழிப்போக்கில் பேசிட்டு போயிட்டான். எனக்கு நான் அது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, காயம் ஆறாது பிரதர், தீயினால் சுட்டுட்டாங்க.
ஒரு சொல்லிட்டா நம்மளுக்கு என்ன ஆகாது இல்லை. தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. தேவ வார்த்தை தான் உங்க இருதயத்தில் அப்படி தங்கணுமே தவிர மனுஷன் பேசுற வார்த்தை உங்க இருதயத்தை அப்படி என்ன பண்ணக்கூடாது. இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருந்திருந்தா தேவன் எத்தனை முறை எச்சரித்து சொன்னாரு, அந்த கட்டளையை சொன்னார். அது உங்கள் இருதயத்தில் வடுவை கொண்டு வரல, அது உங்க இருதயத்தில் மாற்றத்தை கொண்டு வரல. ஆனா மனுஷன் பேசுற ஏதோ ஒரு காரியம் நம்ம இருதயத்தில் என்ன பண்ணுது, உறுத்துது, ஊடுருவுது, இருதயத்தை சிந்தையை ஸ்பாயில் பண்ணுது. ஆமென். அல்லேலூயா. நடந்ததை மறந்துடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்னது நடந்ததை சொல்லுங்க. ஏசப்பா நான் நடந்ததை மறக்க போறேன், நான் நடந்த எல்லாத்தையும் மறக்க போகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க நடந்ததை என்ன பண்ண போறேன், மறக்க போறேன். வசனத்தை கவனிக்கணும். நடந்ததை மறக்கும் பொழுதுதான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவே முடியும். என்னால் நடந்ததை மறக்காம எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தன் பிள்ளைகளை உணராதிருக்கிறவன். இன்னைக்கும் பாருங்க, நம்ம தப்பு எது நமக்கு என்ன பண்ணல, தெரியாத அளவுக்கு தப்பு பண்றோம். சின்ன பிள்ளைங்க மாதிரி இல்லை நம்ம. நல்லா கவனிங்க. சிறுப சக்கரை அவன் தெரியாம எடுத்து சாப்பிட்டான் பாருங்க, அது தெரியாம செய்யறது, அது சின்ன பிள்ளைத்தனம். ஆனா தெரிஞ்ச பலமுறை நம்ம என்ன பண்றோம், அந்த தவறை செய்யறோம். அல்லேலூயா. அதற்கு பேர் தான் பகிரங்கமான பாவம், துணிகரமான பாவம். என்னது துணிகரமான? இந்த பகிரங்கமான பாவத்தையும் துணிகரமான பாவத்தையும் கர்த்தர் ஒருபோது என்ன பண்ண மாட்டார். ஆண்டவர் சொல்றார், ஏன் உன்னை செய்ய வேணாம் நான் சொல்றேன்னா, அதனால நீ துக்கம் தான் படுவியே தவிர, அதனால உன் சரீரம் நரகத்தில் வேகுமே தவிர, அதனால நீ அழிந்து போகவே தவிர, அதனால ஒருபோது என்ன பண்ண முடியாது, வாழவே முடியவே முடியாது. ஆண்டவர் பாவிகளை தான் ரொம்ப என்ன பண்ணுகிறார், நேசிக்கிறார். பாவம் பெருகிற இடத்துல வேதம் சொல்கிறது கிருபை பெருகிறதா. தப்பு பண்ணும்போது என் மனசாட்சி அந்த தப்பை உணர்ந்துச்சுன்னா ஆண்டவர் எனக்கு எதை கொடுக்குறாரா, கிருபையை கொடுக்குறாரா. கவனிக்கிறீங்களா? வசனத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. தப்பு பண்ணும் பொழுது தேவன் எனக்கு என்ன பண்ணுறாரு, அதை உணரும்போது, தப்பு பண்ணிட்டு அதை உணரும்போது என்ன பண்ணுறாரா, கிருபைனா என்ன சொல்லுங்க. கிருபைனா என்ன? கவனிங்க. நான் செய்கிற தப்பை லிஸ்ட் எழுதிட்டே வரும். இன்னைக்கு கவனிங்க, 2025 எத்தனை மாதம் கடந்துருச்சு சொல்லுங்கள், 7 மாதம். நல்லா கவனிக்கணும். 7 மாதத்தில் எத்தனை நாளுன்னா, ஒவ்வொரு நாளும் நான் செஞ்ச தப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டே இருப்பார், எழுது. ஆமாம், நியாய புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. புரியுமா உங்களுக்கு? நீங்கள் பண்ணுற தப்பு ஒவ்வொன்றும் என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுது, கணக்கில் இருக்குது. அப்போ தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் என்ன பண்ணுவான், இரக்கம் பெறுவான்னா. இப்போ 6 மாதத்தில் நீங்கள் தப்பு பண்ணீங்க இல்லையா, எப்போது நான் உணர்ந்து நல்ல உணர்ந்து அதை அறிக்கை செய்யும் போது இந்த 6 மாத பாவத்தை ஆண்டவர் அழிச்சிருவார். தண்டலுக்கு வாங்குறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ கட்டணும், 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ கட்டணும், 1000 ரூபாய் கட்டணும். அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, 30,000 கட்டணும். 3 மாதம் கடன் நின்றுடுச்சு. எவ்வளோ, 90,000 ரூபாய். எவ்வளோ நின்றுருக்கு கடன்? யார் தான் கட்டி ஆகணும்? ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு படுத்தா 90,000 கட்டணும். நான் கட்டலை. இறக்குன்றது என்ன தெரியுங்களா? அது போல தான் இப்போ உங்கள் பாவம் 90,000க்கு நிற்கிது இந்த 7 மாதத்தில். ஆண்டவர் என்ன பண்ணி தெரியுமா, நீங்கள் மனம் திரும்பும்போது, நீங்கள் உணரும் பொழுது இந்த 90,000 கடத்தை கடனை அடைச்சிடுறான் ஆண்டவர். என்னது, அழிச்சிடறான். அப்போ மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். கவனிங்க, அந்த 90,000 நீ அப்புறம் கொடுன்றது வேற. அப்போ அதுவும் எனக்கு கடன் தானே, அதுவும் எனக்கு பாரம் தானே. ஆண்டவர் சொல்வார், இந்த 90,000 நீ அப்புறம் கொடு, நான் புதுசாக ஒரு புக்கு போட்டு தரேன்லாம் சொல்ல மாட்டார் ஆண்டவர். நல்லா கவனிச்சுக்கணும். ஏன் இரக்கம் பெற நான் உங்களை ஊக்குவிக்கிறேன், ஏன் மனம் திரும்புங்க, ஏன் உணர்த்தப்படுங்கன்னு சொல்கிறேன்னா, இதில் இந்த பெனிஃபிட் இருக்கு. நீ உணரும் பொழுது இந்த 90,000 நீ கட்ட தேவையில்லை, அந்த பாவத்தில் கணக்கில் வைக்கப்படாது. அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, முதுகுக்கு பின்னாடி என்ன பண்ணிடுறாரா, போட்டுடுறாரா. அதனால தான் என் ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தை மறைக்காத, என்கிட்ட என்ன பண்ணிடு, போராடி என்கிட்ட பலனை பெற்றுக்கொள்ளு, என்கிட்ட உறவாடி அந்த தவறை நீ என்ன பண்ணிக்க செய்வோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஆமென்.
எத்தனை பேருக்கு அதுலேருந்து விடுதலை வேணும்? ஆமென். அது எந்த காரியமாக இருக்கட்டும், சரிங்களா? எந்த காரியமாக இருக்கட்டும், சரிங்களா அம்மா, சரிங்களாப்பா? எந்த காரியமாக இருக்கட்டும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் பரிசுத்தமான தேவன். பொய் சொல்கிறது ஒரு பாவமாக இருந்தால் அதை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாராங்க? பெருமைப்படுறது எனக்குள்ள ஒரு பாவம், அதனால் நான் அந்த பெருமையை ஆண்டவர் என்ன பண்ணுவாராங்க? பிறரை பற்றி புறம் பேசுறது ஒரு பாவம், ஆண்டவர் இந்த நாளில் என்னை சுத்தம் படுத்துவாராங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய பாவத்தில் சின்ன சின்ன காரியத்தை நம்ம சரி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய மாற்றத்தை காரியத்தை கொடுப்பார். எழுந்து நின்று ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. 2 நிமிடம் உங்களுக்கு நேரம் தரேன், கவனிங்க. 2 நிமிஷம் நேரம் தரேன். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண தேவையில்ல. இருதயத்தில் அன்னாள் தன் இருதயத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாரா? பேசினாள். சொல்லுங்க, அன்னாள் இருதயத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாலாம்? சொல்லுங்க, பேசினாள். நல்லா கவனிங்க. இந்த பாவத்தை அறிக்கையிடலைன்னா, இதை நம்ம திருத்தி கொள்ளனா இந்த 7 நாள் ஜபம் வேஸ்ட்டு. புரியுதா உங்களுக்கு? நம்ம அதிகாலையில் வந்து முயற்சி எடுப்போமே, கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2 நிமிஷம் உங்களுக்கு நேரம் தர்றேன், கரெக்டாக 2 நிமிஷம் உங்கள் இருதயத்தில் கை வச்சுக்கொள்ளுங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ண வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசுகிறது ஆண்டவருக்கு இப்போ கேட்க போகிறது. அல்லேலூயா. எது உங்களுக்கு வேதனை கொடுத்து இந்த நாள் வரைக்கும் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாகவே இருக்கிறதோ அந்த காரியத்தை அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவுக்கு முன்பதாக நீங்கள் அறிக்கை பண்ண போகிறீங்க. வாயில் அல்ல, இருதயத்தில். ஆமென். உங்கள் இருதயத்தில் என்னால் சொல்ல முடியாத, அறிக்கையிட முடியாத காரியத்தை நான் நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறாருன்னா, இது நிமித்தம் உனக்கு ஒரு சுதந்திரத்தை நான் வச்சுருக்கேன் மகனே, மகளே. இதை நீ செய்கிறதுனால நான் உன்னை உன்னை வந்து குற்றப்படுத்தலை, உன்னை குற்றவாளினா நியாயத்திருக்கல வேண்டாம். இதனால தான் நீ ஆசீர்வாதம் தடைப்படுது. நீ இதை பண்ணிப்பாரு, இதை விட்டுப்பாரு, உனக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நான் வச்சுருக்கேன். அதனால தான் மகனே, மகளே, நான் அதை வேண்டான்னு சொல்கிறேன், வேண்டான்னு சொல்கிறேன். பிள்ளைங்க தகப்பன் தாய்க்கு விரோதம் அவங்க இல்லாத போது நீங்கள் அந்த தவறை செய்கிறீங்க, பார்க்கலன்னு நினச்சி செய்கிறீங்க. இல்லை, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வேத சொல், கர்த்தருடைய கண்கள் எவ்விடமிருந்தும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி என்ன பண்ணுங்கதான் பார்க்கிறது. ஆமேன். ஒப்பு கொடுத்து நான் இந்த ஆமேன்னு சொல்லி வச்சதுலேருந்து 2 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உங்கள் இருதயத்தில் கை வச்சு ஆண்டவர்கிட்ட மாத்திரம் அதை சொல்லுங்கள். நிச்சயமாக போகிறப்ப நீங்கள் மனசு லகுவாய் போக கர்த்தர் கிருபை கொடுப்பார். இந்த நாளில் சமாதானமாய் போக கிருபை கொடுப்பார். ஆமென். என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். இன்னொரு விஷயம் சொல்லுங்க. என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். இயேசுவே என் தெய்வமே, என்
மனம் இறங்கும் இயேசுவே என் தெய்வமே, என்மேல் நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை அப்பா என்னை மன்னியும். இந்த ஒரு விசை நான் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அறிக்கையிட்ட காரியங்களை பாவங்களை மன்னித்து பிள்ளைகளுக்கு கிருபையாய் இறங்கி ஆண்டவரே உம்மிடத்தில் இரக்கம் பெற கர்த்தர் கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மோசேக்கு நீ சொன்னீரே, என்னுடைய கண்களில் உனக்கு இரக்கம் கிடைத்தது என்று. அதே இரக்கத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பான்னு ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாள் முழுவதும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு போக கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord, praise the Lord.